ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து கர்நாடகா ஸ்பெஷல் தட்டை இட்லி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த இட்லி பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த இட்லியை வந்து தட்டில் தான் ஊற்றி வேக வைப்பாங்க. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இட்லிக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இட்லி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 3 கப் அளவுக்கு இட்லி அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து அரிசி போட்டிருக்கிற அதே பாத்திரத்தில் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து அரை கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. அது வந்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணியில் வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுடுங்க. அவலை மாத்திரம் நீங்கள் எப்போ அரைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மணி நேரம் கழித்து உளுந்தை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் எல்லாத்தையும் அரைக்க போகிறேன். இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ஊற வச்சுருக்கிற அவலையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி நம்ம உளுந்து சேர்த்துருக்க அதே பாத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. மாவு வந்து நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றலாம். இப்போ ஒரு 6-7 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இதிலேருந்து எவ்வளோ மாவு வேணுமோ தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே 2 தட்டு எடுத்திருக்கேன். தட்டை இட்லின்றதுனால இந்த இட்லி வந்து தட்டில் தான் ஊற்றுவாங்க. ஸோ இந்த சைஸில் ஏதாவது தட்டு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் டப்பாக்கு மேலே இருக்கிற 2 மூடியை தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வாழை இலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழை இலையை யூஸ் பண்ணால் இட்லி வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாக வந்து பிளேட்லேயே கூட ஆயிலை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வாழை இலை மேலே வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவை வந்து இந்த தட்டுக்கு ஏற்ற மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. நான் இங்கே வந்து பெரிய கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டில் வந்து மாவு சேர்த்துட்டு ஒரு வாட்டி அந்த பிளேட்டை வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட டோக்லா ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதில் நிறைய பிளேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதுலேயே எல்லாத்தையும் ஊற்றி நீங்கள் ஸ்டீம் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து 2 பிளேட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இட்லி குக்கரில் வைக்கல, நான் இங்கே ஒரு கடாய் தான் எடுத்திருக்கேன். ஸோ கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அது உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டும் போட்டிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டை வச்சுடுங்க. அதுக்கு மேலே வந்து நான் இங்கே 2 சாப்ஸ்டிக்கை வந்து மேலே வச்சுருக்கேன். ஏன்னா இன்னொரு பிளேட்டுக்கும் அதுக்கும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சாப்ஸ்டிக் வச்சுருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது குச்சி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே இன்னொரு பிளேட்டை வச்சுட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இட்லி வந்து சூப்பராக குக்காக இருக்குது. வாழை இலை போட்டதுனால எதுலேயுமே ஒட்டாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. வாழை இலைக்கு பதிலாக நீங்கள் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேயும் நல்லா வரும். ஸோ இப்போ இந்த இட்லியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரோல் பண்ணால் கூட அப்படியே ரோல் ஆகுது, அந்த அளவுக்கு வந்து இது சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். நான் பெங்களூர் போகும்போதெல்லாம் இந்த தட்டை இட்லி சாப்பிடுவேன். அவங்க வந்து சாம்பார், அது கூட வந்து ஒரு கார சட்னி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதோடு தான் அவங்க சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக நெய் வந்து அந்த
இட்லி மேலே ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கு மேலே வந்து பருப்பு பொடி இல்லை இட்லி பொடி உங்கள்கிட்ட எந்த பொடி இருக்குதோ அதை மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ஸோ அதோட கூட தான் நான் இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் தட்டை இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.